ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இப்போ எல்லாருமே கோயில் திருவிழாக்கு போயிடுறாங்க. அங்க பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்பசாமி வந்து குறி சொல்லுவாங்க. கருப்பசாமி எந்த குடும்பத்துக்கு குறி சொல்றாங்களோ அந்த குடும்பம் ஓஹோன்னு செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றதை கேட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி, சரி அந்த குறி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த சைடு பாட்டி ராஜராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ராஜராஜனும் ரொம்பவே எமோஷனலா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் உங்களை பார்த்துக்கிட்டே தான்மா இருப்பேன். இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்பாவை தான் என்னால பார்க்க முடியல. அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வருவாரு பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்க எல்லாருமே பூசாரி சொல்றாங்க, இங்க கருப்பசாமி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப தாத்தா தான் கருப்பசாமி வேடத்துல வராங்க. அவங்க வந்ததுமே சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏன்னா சாமி அவங்க உடம்புல வந்துட்டாலே யாரு எதிரியா இருந்தாலும் சரி அவங்கள கையெடுத்து கும்பிட்டு தானே ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அவங்க குறி சொல்றதுக்கு இப்போ ரெடியா இருக்காங்க. அவங்க குறி சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கிறத கேட்ட சாமுண்டீஸ்வரி இவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நிக்கிறாங்க. கருப்பசாமியும் ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, 2 பேரும் ஜோடியா போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஜோடியா போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரேவதியை பார்த்து அந்த கருப்பசாமி சொல்றாங்க, ஏமா இப்ப வேணா உனக்கு பிடிக்காத வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நீ ரொம்ப வருத்தப்படலாம். ஆனா பின்னாடி இந்த வாழ்க்கையை நினைச்சு நீ சந்தோஷம் தான் படுவ. நீ இவ்வளவு நாளா நம்மளுக்கு பிடிச்சது கிடைக்கல நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. ஆனா அது மூலமா உனக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னு இனிமேல் தான் உனக்கு புரிய போகுது. எல்லா விஷயமும் உனக்கு தெரிய போகுது. நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் நீ வாழ்வ. ராஜ வாழ்க்கை நீ வாழ போற பாரு. நீ இன்னும் கொஞ்ச நாள்ல இவனை காதலிக்க நீ ஆரம்பிச்சிருவ. இவனோட கேரக்டர் உனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். நீயே அவனை விட்டு விலகி விலகி போனாலும் அவன் உன்னை விட மாட்டான். அவன் உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்து பேச மாட்டான். நீ அவன் கையை கெட்டியமா பிடிச்சிக்கோ. இவனை மாதிரி ஒரு வாழ்க்கை துணை உனக்கு இனிமேட்டா அமையவே அமையாது. நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு திருநூரை கையில கொடுத்துறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன நடக்குது இங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் கார்த்தியை பார்த்துட்டே நிக்கிறாங்க. இந்த சைடு ரோகிணி மயில் இவங்க 2 பேரும் குறுக்கிக்க வராங்க. அப்ப கருமசாமி சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் சீக்கிரமாவே நடக்க போகுது. உன் பொண்டாட்டிக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லிடுறாங்க. இங்க ராஜராஜனை கூப்பிட்டு அவங்களுக்கு குறி சொல்றாங்க, ஏப்பா உன் குடும்பத்துல நிறைய திருப்பங்கள் வரப்போகுது, எல்லாத்தையும் நீ எதிர்கொண்டு இருக்கணும். நல்ல விஷயமும் நடக்கும், கெட்ட விஷயமும் நடக்கும், எல்லாத்துக்குமே நீ தயாரா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்து குறி சொல்றாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி, நீ இவ்வளவு நாளா எந்த விஷயம் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா அந்த விஷயத்துல இருந்து உன்னைய ஆண்டவன் பாதுகாத்து தந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு நாள் சொந்தத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் போகும், அதுக்காக அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு என்னைக்குமே வாழக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கும் குறி சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம சந்திரகலா தான். சந்திரகலாவுக்கு குறி சொல்ல கூப்பிடுறாங்க. அப்ப சந்திரகலா வந்து பயந்து ஓடுறாங்க. எங்க நம்ம பண்ற பித்தலாட்டெல்லாம் இவங்க வெளியில சொல்லிடுவாங்களோ சொல்லிட்டு பயத்திலே சரி நம்ம இப்போ ஓடுனா தப்பாயிடும் சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. கருப்பசாமி சந்திரகலாவை பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன உன் மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை தூக்கி போடு, இனிமேட்டு எல்லாத்துக்கும் நல்லதே நினைச்சு வாழப்பாரு. நீ எந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த குடும்பத்தை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கெட்டது பண்ணாலும் அது அவங்களுக்கு நல்லதா தான் முடியும். இனிமேட்டு திருந்தி நல்லவளா வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி முன்னாடி சந்திரகலாவை பார்த்து சொல்றாங்க. இந்த கருப்பசாமி செம்மையா மாசா இருந்துச்சு சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு கருப்பசாமி சொன்னதுல இருந்து கார்த்திகை நம்மளே விரும்ப ஆரம்பிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருப்பசாமி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. கார்த்தியை பார்த்து, இவ்வளவு நாள் நீ எந்த விஷயத்த மறைச்சு வச்சியோ அது சீக்கிரமாவே வெளியே வரப்போகுது. உன்னை பத்தின உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வர நேரம் இது. எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்த்தி பத்தின விஷயம் வந்து சீக்கிரமாவே தெரிய வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாட்டியோட பேரன் தான் கார்த்திக் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்ட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.